மும்பையில் அரசு அதிகாரி ஒருவர் விதிகளை மீறி கட்டுமான அனுமதி கொடுத்து லஞ்சமாக பெற்ற பணம், நகைதான் இவை. 1 கோடி 2 கோடி ரூபாய் அல்ல, 32 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் தங்க வைர நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஒரு அரசு அதிகாரி இவ்வளவு கோடிகளை குவித்தது எப்படி? மகாராஷ்டிர மாநிலம் வாசை விரார் மாநகராட்சி நகரமைப்பு துணை இயக்குனர் OS ரெட்டியின் மீது கட்டுமான அனுமதியில் முறைகேடு, சட்டவிரோத பணப்பரிமாற்ற மோசடி புகார்கள் எழுந்தன. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், குப்பை கிடங்குக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டடம் கட்ட அனுமதி வழங்கியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து அவருக்கு சொந்தமான மும்பை, ஹைதராபாத் வீடுகள், உறவினர்கள், நண்பர்கள் வீடுகள் என மொத்தம் 13 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக ரெய்டு நடத்தினர். இதில் 23.25 கோடி ரூபாய் மதிப்புடைய வைர நகைகள், 9 கோடியே 4 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் ஏராளமான சொத்து ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு மும்பை மாநகராட்சியின் கவுன்சிலராக இருந்த சிவசேனா கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக OS ரெட்டி கைது செய்யப்பட்டார். அதன் பிறகும் அவர் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை குவித்தது அமலாக்கத்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த மோசடியில் கட்டுமான நிறுவனங்கள், அதிகாரிகள் என பலருக்கும் தொடர்பு உள்ளதால் மேலும் பலர் அடுத்தடுத்து கைது செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.